நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அந்த பெருமாள் இருக்கான்ற அந்த நம்பிக்கை வைங்க. சொல்லடி அபிராமி அப்படின்னு பாடுறாரு அபிராமப்பட்டர். இன்னைக்கு தாண்டா பௌர்ணமின்றாரு. அவரு தாயார்கிட்ட பேசினுங்கிற, ஏண்டி என்னடி நீ நல்லா இருக்கியாடி, என்னடி நீ இப்படி அழகா இருக்க, இப்படி அலங்காரம் பண்ணிட்டு இருக்கியாடி, உன்னுடைய புடவை என்ன அழகா கலரா இருக்கு, இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த ராஜா வந்து கேட்குறான். இவரும் தன்னை மறந்து அனுபவிச்சு பேசிட்டு இருக்கும்போது, நாளைக்கு தானே பௌர்ணமி, இன்னைக்கு தான் பௌர்ணமி அப்படின்றாரு. இன்னைக்கு தான் பௌர்ணமின்றாரு. இன்னைக்கு தான் பௌர்ணமியா? நாளைக்கு இல்லை, இன்னைக்கு தான். இன்னைக்கு அமாவாசை இல்லை இன்னைக்கு. சாரி, இன்னைக்கு அமாவாசை எப்படி பௌர்ணமி ஆகும்? அமாவாசை எப்படி பௌர்ணமின்றாரு? இன்னைக்கு தான் பௌர்ணமின்றாரு. தூக்கடா, ஏற்று கட்டுறா, தொங்க விட்றா. என்ன பக்தி, சரணாகதி தெரியுங்களா? என்ன மாதிரி பக்தி. சொல்லடி அபிராமி, சுடர் வருமோ இல்லை எனக்கு இடர் வருமோ சொல்றி. நீ இன்னைக்கு வருமா இல்லையா? இல்லை எனக்கு இடர் வந்து என்னை சாவடிக்க போறான் அவன், நீ சொல்றி அப்படின்றான். எவ்வளோ உரிமையாக கேட்குறாரு அவரு. வந்தால அவ அமாவாசை பௌர்ணமியாக மாறுச்சுல, அதாங்க பக்தி. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் பௌர்ணமி இருக்குங்க. அமாவாசையை நினைக்காதீங்க, இருட்டை நினைக்காதீங்க, வெளிச்சத்தை நினைங்க. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த வெளிச்சத்தை தரக்கூடிய சாட்சாத் அந்த பரமாத்மா சீனிவாசனை தவிர, தாயாரை தவிர யாராலையுமே முடியாது.